ஓம் நமச்சிவாய யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் அமர்நீதி நாயனார். காவிரி பாய்ந்து வளம் கொளிக்கும் சோழ நாட்டின் சிறந்த ஊர்களில் ஒன்று பழையாறை ஆகும். அவ்வூரில் சிவன் கடலையே சிந்தை செய்யும் சீலர் அமர்நீதியார் பிறந்தார். கீழும் கோவணமும் அடியார்களுக்கு தரும் பணியையும் செய்து வந்தார். திருநல்லூரில் திருமடம் அமைத்து சுற்றத்தாருடன் அங்கு குடிபுகுந்தார். சிவனடியார்களுக்கு திருவமுது அடித்து தொண்டும் செய்து வந்தார். ஒரு நாள் இறைவன் அவர் பெருமையை உலகிற்கு உணர்த்த விரும்பி திருமடம் வந்தார். மறையவர் வடிவில் வந்த சிவபெருமான் அவர் தம் கொண்டு வந்த தண்டில் 2 கோவணங்களையும் கட்டியிருந்தார். அவற்றில் ஒன்றை கொடுத்துவிட்டு, இதன் பெருமையெல்லாம் உமக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, பத்திரமாக வைத்திரு என்றார். பின்னர் காவிரியில் நீராடச் செல்வதாக கூறி சென்றவர் மலையில் நனைந்தபடி வீட்டிற்கு வந்தார். தாம் தந்த கோவணம் வேண்டுமென்றார். நாயனார் எங்கு தேடியும் கோவணம் கிடைக்கவில்லை. புதியது தந்தும் வேதியர் ஏற்கவில்லை. தமது கோவணத்திற்கு ஒத்தது தாரும் என்று கூறி தராசில் இட்டார். நாயனார் ஒரு கோவணத்தை மற்ற தட்டிலிட்டார். ஆனால் தராசு நேர்படவில்லை. அனைத்து கோவணங்களையும் இட்டார். பொன்னும் மணியும் இட்டார். உடைமைகள் அனைத்தையும் இட்டார். ஆனால் தராசு நேர்படவில்லை. இறுதியில் நாயனார் நல்லூர் பெருமானை வேண்டி குடும்பத்துடன் தராசில் ஏறி நின்றார். தராசு நேர்பட்டது. இறைவன் திருக்காட்சி நல்கினார். தம்மை தொழுது கொண்டே இருக்கும் சிவபதத்தையும் நாயனாருக்கு தந்தருளினார் எம் சிவபெருமான். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.